முடிச்சு நாலாவது முடிச்சு நாலாவது முடிச்சு அம்மா கிளவி போட்டு வச்சுமா, இந்த பணத்தெல்லாம் வண்டியில் ஏற்ற முடியாது. உன் சாவுக்கு காரணம் அந்த அஸ்வினியும் வாசுதேவனும் தான். அவங்களை இனிமே நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன், வாழ விடவே மாட்டேன். இந்த காஃபி சாப்பிடு. என்னக்கா நீ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க? உன் உடம்பு என்ன ஆயிருது? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அரவிந்த் ஜோதிக்கு யார் பதில் சொல்றது? நாம தானே ஆறுதலா இருக்கணும். சாப்பிடு. நெஞ்சில இடி விழுந்த மாதிரி அம்மா திடீர்னு போயிட்டாங்களே, என்னால தாங்க முடியலடா அருணாச்சலம். அரவிந்த் வர வரைக்கும் மாது என் மூச்சு நிக்காம இருக்கணுமேனு பாக்குறேன். அக்கா உன் மனசை திடப்படுத்தி வச்சுக்கோ. அரவிந்த் நேரம் ஏர்போர்ட் வந்திருப்பான், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அப்புறம் அக்கா ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிட்டேன். உன் சைடுல யாராச்சும் இருந்தா சொல்லு, நான் நேரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என் சைடுல தனியா யாருப்பா இருக்கா? என்னக்கா உன் சம்பந்தி வாசுதேவன் கிட்ட போய் சொல்ல வேணாம்? அது மட்டும் இல்ல, முக்கியமா அஸ்வினி இங்க இருக்கணுமே. நான் வேணா போய் சொல்லி கூட்டிட்டு வரட்டா? அந்த அஸ்வினி பத்தி பேசாத அருணாச்சலம். நீ வந்த உடனே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அஸ்வினி மட்டும் இங்க இருந்திருந்தா நான் எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி இருப்பேன். எங்க அம்மாவோட சாவுக்கு காரணமே அவதான். அவளும் அவ குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இனி என் முகத்துல முழிக்கவே கூடாது. பெரியம்மா திடீர்னு இருந்தது எல்லாருக்கும் வருத்தம் தான். பாவம் நீதான் தனிமரமாயிட்ட. வந்துட்டியாப்பா நாகவள்ளி, உன் பேர வந்திருக்கான் பாரு. இப்படியே அழுதுட்டு ஆக வேண்டியது பாப்போமா? அரவிந்த் மாதிரி இருக்கு. அரவிந்த் வந்துட்ட போல இருக்கு. வா மாமா. நல்லா இருந்த பாட்டி எப்படிமா செத்து போனாங்க? சொல்லுமா. அரவிந்த் இத்தனை காலமா என் கூடவே இருந்து என்ன வழி நடத்திட்டு போன உன் பாட்டிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக கூட ஆள் இல்லாம துடி துடிச்சு செத்தாங்க. என் அம்மா அனாதையா செத்து போறதுக்குதான் உன்னை படிக்க வச்சு துபாய்க்கு அனுப்புனா சொல்லுடா. அஸ்வினிக்கு உடனே போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? போன் பண்ணி அவமானப்பட்டு உன் பாட்டி அழுது உங்க அம்மா இப்படி நிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? உனக்கே தெரியும், நான் படிப்பறிவு இல்லாத ஜென்மம். டாக்டர் போன் நம்பர் கூட எதுன்னு கண்டுபிடிக்க தெரியல. பக்கத்து வீட்டுல கூட யாரும் உதவிக்கு இல்லாம போயிட்டாங்க. அஸ்வினி வீட்டுக்கு அடிக்கடி போன் பண்ணதுனால அந்த நம்பரை ஞாபகத்துல வச்சு அவளுக்கு போன் பண்ண. போனை எடுத்தவா பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லியும் நாடகம் மாதிரியா அப்படி இப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாப்பா. என்ன நீ பொட்டாட்டிக்கு இவ்வளவு கொடுக்க கூடாது. பாட்டி சீரியஸா இருக்காங்க, அம்மா தனியா தவிச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்த கூட உன் பொட்டாட்டி கண்டபடி பேசியிருக்கா. விஷயம் தெரிஞ்சு நான் இங்க வந்து பார்த்தேன்னு என்ன தெரியுமா பார்த்தேன்? உங்க அம்மா பாட்டி பக்கத்துல தனியா உட்கார்ந்து அனாதை மாதிரி ஓட அழுதுட்டு இருக்காப்பா. அது பார்த்தோன்னே என் நெஞ்சு துடிச்சிருச்சு தெரியுமா? உன் பாட்டியோட உயிர் போகும்போது கூட அஸ்வினி வரமாட்டாளான்னு சொல்லிக்கிட்டே செத்தாங்க. அவங்க கடைசியா பேசின வார்த்தை கூட அதான்ப்பா, அவ மட்டும் இங்க வந்தா
உன் பாட்டியோட கட்டை நிச்சயமா வேகாது, வேகவே வேகாது, வேகவே வேகாது. ஐயோ என்னதான் வசதியான குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் அஸ்வினிக்கு இவ்வளவு நெஞ்செழுத்து இருக்க கூடாது. என் அக்காவை வச்சுட்டு உனக்கு ஒண்ணு சொல்றேன். உன் வைஃப் நல்லவ கிடையாது. உன் லைஃப கெடுக்க வந்திருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. மாப்ள, பாட்டியோட பாடியை வீட்டுல வச்சுட்டு பட்டி பண்ற நடத்த வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் தீர்மானமா சொல்றேன், தீர்க்கமா சொல்றேன். என் அம்மா சாவுக்கு காரணமா இருந்த அந்த அஸ்வினி இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சானா அடுத்த நிமிஷமே நான் என் உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்திட்டு செத்து போயிடுவேன். அடு பாவி, நல்லா இருந்த உன் பாட்டிய என் அம்மாவை கொன்னுட்டாங்க. அந்த அஸ்வினி நல்லா இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஒரு நல்ல ரூட் போட்டு கொடுத்துருக்கா. பெரியப்பா, அப்பா இந்த புடவையில ஒரு புடவை செலக்ட் பண்ணுங்க. என்னம்மா பட்டு புடவையெல்லாம் அமக்கலமா இருக்கு? கல்யாணத்துக்கு போறியா? இன்னைக்கு முகூர்த்த நாள் கூட இல்லையே. செலக்ட் பண்ணுங்க. என்னம்மா பட்டு புடவையை கொண்டு வந்து காட்டுற, செலக்ட் பண்ண சொல்ற, அப்ப எங்கேயோ வெளியில போறதா அர்த்தம். ஆனா முகத்துல ஒரு சுரத்தையே காணுமே. செலக்ட் பண்ணுங்கப்பா. நீ எந்த புடவையை கட்டிட்டாலும் நல்லா இருப்பமா. ஆனா என்ன கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி, அதை அடக்கிட்டா நல்லா இருக்கும். அப்பா செலக்ட் பண்ணுங்கப்பா. இந்த புடவை நல்லா இருக்குமா? எங்க போற? அப்பா இந்த பூவுல எது தலையில வச்சுக்கலாம்? ஏமா பட்டு புடவையை கொண்டு வந்து அவ காட்டுறா, செலக்ட் பண்ண சொல்ற. பூவை கொண்டு வந்து நீ காட்டுற, செலக்ட் பண்ண சொல்ற. இப்ப அவ வெளியில போறாளா இல்ல நீ வெளியில போறியா? முதல்ல செலக்ட் பண்ணுங்கப்பா. என்னம்மா ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? இது என்ன மல்லி, கனகாம்பரம், முல்லை, ரோஜா, நாலுமே நல்ல பூ தானே? நாளையுமே தலையில வச்சுக்கங்களேன். ஏம்மா ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? யார் போறீங்க? என்னடா அது? 5 புடவையை காட்டி செலக்ட் பண்ண சொன்னா நல்லதா ஒரு புடவையை செலக்ட் பண்ணோம். மறுபடியும் பழைய புடவையில வந்து நிற்கிறா, போஸ் கொடுக்குறா. சின்னது 4 பூவை காட்டிச்சு. 4 பூவையும் வச்சுக்கன்னு ஒரு பூவை கூட வச்சுக்கல. என்ன ஒரே மர்மமா இருக்கு. புடவையும் பூவும் உனக்கு தானா? ஏமா மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உன்னை கொடுமைப்படுத்தணும்னு அந்த ஆண்டாளுக்கும் அந்த கடவிக்கு எப்படி மாத்தணுச்சு? அப்பா அங்க கொடுமைப்படுத்தின விஷயத்தெல்லாம் நாங்க நேத்து நைட்டோடவே மறந்துட்டோம். இன்னையில இருந்து அஸ்வினிக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பம்பா. ஆமாப்பா, அதனாலதான் நாங்க அவளை கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கோம். அஸ்வினி தான் புகுந்த வீட்டுல பட்ட கஷ்டத்தை விட தன்னோட புகுந்த வீட்டுக்காரங்களையும் தான் புகுந்த வீட்டையும் அம்போன்னு
தனியா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு ரொம்ப வேதனைப்படுறாப்பா. சந்தோஷமோ துக்கமோ அது என் புருஷன் வீட்லயே அனுபவிக்கிறேன், என்னை திரும்ப அங்க கொண்டு போய் விட்டுருங்கன்னு அவ சொல்றாப்பா. என்னம்மா 2 பேரும் மாறி மாறி உபதேசம் பண்றீங்க? உங்க அப்பாவோட வேதனை உங்களுக்கு புரியலையா? அவங்க மட்டும் இல்லப்பா, நானும் அதே தான் சொல்றேன். நான் மட்டும் உங்களுக்கு பொண்ணு இல்லப்பா, எனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. பல விஷயங்களை யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. என்னம்மா யோசிச்சு பார்த்த? அந்த வீட்டுல நீ சந்தோஷமாவே இல்லை, ஆனா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க. இருக்கலாம்ப்பா, எனக்குன்னு ஒரு புருஷன் இருக்காரு, அவரோட குடும்பம் இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு நான் அவங்களுக்கு தானே சொந்தம். அடிச்சாலும் பிடிச்சாலும் அவங்க எல்லாரும் தானே என் வாழ்க்கை. நீங்க 3 பேரும் புத்திசாலிங்க தாமா, ஒத்துக்கிறேன். ஆனா புகுந்த வீட்டுல நீ படுற கஷ்டத்தை என்னால ஒத்துக்க முடியாது. அதே சமயம் என்னுடைய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்பா, உங்களுக்கு உங்க கௌரவம் பெருசா இல்ல அஸ்வினியோட வாழ்க்கை பெருசா? எதிர்த்து பேசுறோம்னு நினைக்காதீங்கப்பா. நாங்க சின்ன பொண்ணுங்க தான் இருந்தாலும் எங்களுக்கே அஸ்வினி தான் புகுந்த வீட்டோட சமாதானமா போறதுதான் நல்லதுன்னு தோணுது. நாம இதே ஊர்ல தானப்பா இருக்க போறோம். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நம்ம அஸ்வினியை போய் பார்த்துட்டு வரலாம்ல. ஆமாப்பா, அங்க இருக்கிறது கௌரவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதானே முறைப்பா. சரிம்மா, ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே தம் மக சமுத்திர வாழ்க்கைக்காக துஷ்யந்தன் காலடியில் விழுந்தார். நான் என்னம்மா விஸ்வாமித்திரரா சாதாரண ஆள் தானே? அந்த ஆண்டாள் காலையும் விடுறேன், அவ அம்மா காலையும் விடுறேன். ஒரு பொண்ணுக்கு 3 பொண்ணுங்க உபதேசம் பண்ணிட்டீங்கல்ல.
மாமா தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. மாப்பிள்ள சண்டை போறதுக்கோ சமாதானம் பேசுறதுக்கோ இது நேரம் இல்ல. நடு வீட்டுல பணத்தை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அசிங்கம். அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம குடும்ப சண்டைய இங்க வச்சுக்க வேண்டாம். என் பாட்டியோட கடைசி காரியத்தை முடிச்சிடுறேன். நீங்க நாளைக்கு காலைல வாங்க, அப்ப உங்ககிட்ட பேசிக்கிறேன். மாப்பிள்ள நான் தயவு செஞ்சு நாளைக்கு காலைல வாங்க. அஸ்வினி, என்ன மாப்பிள்ள வெளியில போய் சொல்றேம்மா. மாப்பிள்ள சொன்னா கேட்கணும். இங்க பாட்டி சாவ தவிர ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. செத்த வீட்டுல சொல்லிட்டு போக கூடாது. ஆனா நான் சொல்லிட்டு போறேன். போயிட்டு வரேம்மா. இது பாரு, நாம ஏதோ நினைச்சிட்டு இங்க வந்தோம். ஆனா இங்க ஏதோ நடந்திருக்கு. இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு செத்த வீட்டை நிக்க கூடாது. அலங்காரத்தெல்லாம் மாத்தினா நாளைக்கு காலையில நான் வரதுக்குள்ள நீ டென்ஷன் ஆக கூடாது. அப்பா வரேன், அப்பா வரேன். நில்லு. வெளியில போ சொன்னது உங்க அப்பா மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்துதான். இப்படி பேசுங்க. நம்ம வீட்டுல பாட்டி இப்படி இப்படி இருக்காங்க. இந்த நிலைமையில நான் இந்த வீட்டு மருமக. இது உன் வீடும் இல்ல, இறந்து போனது உன் பாட்டியும் இல்ல. நீ இந்த வீட்டு மருமகளா இல்லையாங்கிறத நாளை காலையில அரவிந்த் சொல்லுவான். இப்ப நீ உங்க அப்பாவோட சேர்ந்து போலாம். அண்ணையும் வெளியில போச்சு. நான் பேசுறேன். சம்பந்தியமா, இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்கு. 3 கிலோமீட்டருக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். எங்களுக்கு தகவலே சொல்லல. துபாயிலேருந்து மாப்பிள்ளை வந்திருக்காரு. அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டு வாசல்ல கார்ல வந்து இறக்குற வரைக்கும் இந்த வீட்டுல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. என் மேல என்ன கோபம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெளில போயிடுறேன். ஆனா என் பொண்ணையும் வெளியில போக சொல்றீங்க, அது எந்த விதத்துல நியாயம்? டேய் அருணாச்சலம், எங்க அம்மாவோட மாரடிக்கவே என்னால முடியல. இவங்களோட சேர்ந்து மாரடிக்கணுமா? சொல்லுடா. அக்கா நீ போ, நான் பேசிக்கிறேன். பேச மாட்டான்டா, வெளியே அனுப்பு. அம்மா ஏன் மிஸ்டர், வயசாயிடுச்சே தவிர கொஞ்சமாவது அறிவாடா? அவங்க தான் நாளைக்கு காலைல பேசிக்கலாம்னு சொல்றாங்களா? இங்க இருந்து வெளியே போங்க, போங்க. வெளியில போறேன் சார், வெளியில போறேன். வெளியில போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு காரணத்தை சொல்லுங்க சார். அத நான் சொல்றேன். விலங்க. ஒரு சாவு வீட்டுல இத்தனை பேர் மத்தியில என் பொண்டாட்டியை நான் காட்டி கொடுக்க விரும்பல. ஆனா அதுக்கு அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு, அவளும் விட மாட்டேங்கிறா. இப்ப சொல்றேன், உங்க எல்லாரும் முன்னாடி ஓப்பனா சொல்றேன், எங்க குடும்பமான போனாலும் பரவாயில்ல. எங்க பாட்டி உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. அப்ப அஸ்வினி அவங்க அப்பா வீட்டுல இருந்திருக்காங்க. எங்க அம்மா 3 தடவை போன் பண்ணிருக்காங்க. ஆனா 3 தடவை அஸ்வினி எடுத்தறிஞ்சு பேசியிருக்கா, வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நீ என்கிட்ட போன்ல பேசல. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. நீ வராதது முதல் தப்பு, பொய் சொல்றது 2வது தப்பு. நான் உங்ககிட்ட தான் பேசினேன், உங்ககிட்ட தான் பேசினேன். உன் குரல் எனக்கு நல்லா தெரியும்.
நீதான் பேசுன நீதான் பேசுனடி